பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை நோக்கி, என் சகோதரர் சகோதரிகள் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு 7 தடவை 70 முறை என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எவ்வளவு நாம் மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்கிறதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு பேசாமல் இருக்கிறோமா? ஏதாவது சொத்து விவகாரத்திலே, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையிலே விட்டு கொடுக்க மனமில்லாதபடி இதோ பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறோமா? அன்புள்ளவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் சகோதரன் சகோதரியோடு உறவு இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் மறுமுறை அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கப் போவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக நம்மளை படைத்திருக்கிறார். அதுபோல மற்றவர்களும் நமக்கு சகோதரன் சகோதரிகளை தான். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் மற்றவர்களையும் நாம் சகோதரன் சகோதரிகளாகத்தான் நினைக்க வேண்டும், எண்ண வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, பாருங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்திலே முன் வருவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமேன்.